ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஐலி சீரியல் செப்டம்பர் 1க்கான எபிசோட் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபுக்காக அயலி மேலே அந்த பழியை ஏற்றுக்கிறாங்க. அயலியை அவங்க சித்தி நீ இப்போ இந்த மண்டபத்தை விட்டு போகலைன்னா நானும் என் பொண்ணும் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க, மிரட்டுறாங்க. இனிமே இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ போனால் தான் இருந்தேன்னா இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. என் அயலி அழுதுகிட்டே இருக்காங்க. பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க? இதையெல்லாம் தீப்பு பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்காங்க. பத்தாததுக்கு எப்பயும் போல் நம்ம அயலியோட அத்தையும் கூட நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளுறாங்க. ஆனால் பாவம் எதுவுமே சொல்ல முடியாமல் அயலி நின்றுட்டாங்க. நான் போயிடுறேன் சித்தி, நான் போயிடுறேன், நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அயலி இது பண்ணுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்திராணி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்திராணி ஃபேமிலி எல்லோரும் பார்த்துருக்காங்க. சிவாவும் ஒன்றும் சொல்ல முடியாமல் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த பிரச்சனை எப்படியும் தீர்ந்துடும். ஏன்னா அயலி இல்லாமல் இந்த கல்யாணம் எப்படியும் நடக்காது. அது மட்டும் இல்லாமல் கபிலன் தான் மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிற உண்மை அயலிக்கு கடைசி நிமிஷத்தில் தெரிய போகுது. தெரிஞ்சுட்டு அவங்க கல்யாணத்தை நிறுத்துவாங்களா, இல்லை நித்திகாவோடையே கபிலனுக்கு கண்டிப்பாக எப்படியும் கல்யாணம் நடந்துரும்னு தான் நினைக்கிறேன். இந்த கல்யாணம் நடந்து நித்திகா அங்கே போனதுக்கு அப்புறம் தான் ஏதாச்சும் பிரச்சனை நடக்கும். இன்னொரு பக்கம் நம்ம அயலி போலீஸ் தாங்கிற விஷயம் இன்ன வரை இந்திராணிக்கு யாருக்குமே தெரியாது, அவங்க ஃபேமிலிக்குமே. அதுவும் கூடிய சீக்கிரம் தெரிய போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.